இந்த 2025 சைலண்ட் ஜோன் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு 2 மணி நேர படம். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற டிவியில் இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி வைரஸால் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதாவது இந்த வைரஸ் நிறைய இடங்களில் பரவிக்கிட்டு வருது. அப்படியே அந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப வினோதமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரொம்ப மிருகத்தனமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபேமிலி அப்படின்னா இந்த 2 சின்ன பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், அந்த பசங்களோட அம்மா. அப்படி அந்த பசங்களோட அம்மா வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த கார் டிக்கியில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜாம்பி வந்து அந்த லேடியை வந்து கடிச்சு கொண்டுரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பசங்களில் அந்த பையனையும் கடிச்சு கொண்டுரும். இதை பார்த்தா அந்த பொண்ணு வந்து இந்த காரு கடியில் போய் ஒளிஞ்சிக்கிறா. அந்த ஜாம்பி வந்து இந்த பொண்ணையை வந்து கொல்றதுக்கு வரும்போது இந்த மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்து அந்த ஜாம்பியை சுட்டு கொண்டுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை அவர் தான் எடுத்து வளர்க்குறாரு. இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பில்டிங் அப்புறம் இந்த வீடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரம் செடி இதெல்லாம் வளர்ந்து பார்க்குறதுக்கு ஒரு காடு மாதிரியே இருக்குது. இதுக்கப்புறம் ஒருத்தர் காரை விட்டு வெளியே ஓடி வராரு. அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி அவரை துரத்திக்கிட்டு வருது. இதை தூரமாக நின்று பார்த்தா ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருக்கிட்டையுமே இந்த ஸ்னைப்பர் வச்சுருக்காங்க. அப்படி ஹீரோ அந்த ஜாம்பியை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஹீரோயின் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவங்க வந்து ஷூட் பண்ணுறாங்க. அப்படி இவங்க ஷூட் பண்ணது வந்து மிஸ் ஆகிடுது. அந்த ஆளை வந்து இறந்து போயிடுவார். இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போய் ஏதாவது திங்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க இந்த காருக்குள்ளே, அப்புறம் அந்த செத்தவர்கிட்டலாம். அப்போ அந்த ஒரு இடத்துக்கு ஒரு 3-4 கார்ஸ் வருது. அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி துப்பாக்கி எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு காரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, அந்த லேடியோட ஹஸ்பண்ட், இவங்க 2 பேருமே இருக்காங்க. மற்றவங்க எல்லாருக்கிட்டையுமே துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுடைய வெப்பன்ஸு கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்டே ஹீரோயின்கிட்டே சொல்கிறாங்க. இப்போது ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த கேங்கு இவங்க எல்லாருமே மாற்றி இந்த துப்பாக்கியை காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிறைய ஜாம்பிஸ் வருது. அந்த ஜாம்பிஸ் வந்து இந்த மாதிரி இந்த காரில் வந்து அவங்க எல்லாரையுமே கொண்டுரும். அதில் இந்த ப்ரெக்னென்ட் லேடி, அந்த லேடியோட ஹஸ்பண்ட், ஹீரோ ஹீரோயின் இவங்க மட்டும் தப்பிச்சு அப்படி ஓடும்போது ஒரு ஜாம்பி ஹீரோவை கொல்றதுக்கு வருது. ஆனால் அந்த ஜாம்பியை வந்து ஹீரோ கொண்டுருவார். இதை பார்த்த இந்த ஜாம்பிஸோட தலைவன் வந்து அவனும் ஒரு ஜாம்பி, அப்படி இருந்தால் அவனுக்கு எப்படி இந்த மனுஷங்களை மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு தான் தெரியல. அவன் இந்த மாதிரி இந்த கூட்டத்தை எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு இந்த ஹீரோ போகிற இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். அப்படி ஹீரோவும் அந்த 4 பேருமே இந்த பில்டிங்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பில்டிங்க்கு இவன் அந்த கூட்டத்தை எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுவான். இதுக்கப்புறம் இவங்க 4 பேர் எப்படி இந்த ஜாம்பிஸ்கிட்ட இருந்து தப்பிச்சாங்க, அப்படியே தப்பிச்சு இவங்க வந்து எப்படி இந்த மக்கள் வாழுற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன்ஸ், பிளேஸ் இதெல்லாம் தான். இந்த படத்தில் காட்டுற இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து போர் அடிக்காமல் இருந்ததுக்கான காரணமும் இந்த இடங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் ஹீரோ வந்து ஒரு சீரியஸான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம் அப்படின்னா இந்த ஜாம்பி கூட்டத்தோட தலைவன் இருக்கான்ல, அவனுக்கு எப்படி இந்த மனுஷங்களை மாதிரி யோசிக்க தெரியுது, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எப்படி இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது இந்த ஹீரோ இந்த 4 பேருமே இந்த பில்டிங்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த கூட்டத்தோட இந்த தலைவனாக வரான். அந்த ஒரு டைமில் இந்த ஹீரோ வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாம்பி வந்துச்சு அப்படின்னா இந்த வெடித்து செதற மாதிரி வச்சுருப்பார் ஒரு ட்ராப் ஒன்று. அதில் ஒரு ஜாம்பி வந்து வெடித்து செதறிடும். அதை பார்த்து அந்த தலைவன் வந்து இந்த மாதிரி யாரும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி கையை விரித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் அவனுக்கு எப்படி யோசிக்க தெரிஞ்சதுன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல. அவனை மாதிரி மற்ற ஜாம்பிஸாக அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது அதே மாதிரி தான் எல்லா ஜாம்பிஸும் இருக்குது அப்படின்னு அதை கூட ஒத்துக்கலாம். ஆனால் இவங்க பண்ண விஷயம் வந்து சுத்தமாக லாஜிக்கே இல்லை. அப்புறம் இந்த படத்தில் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தோட ஆரம்பத்தில் கொஞ்சம், அப்புறம் நடுவில் கொஞ்சம், அப்புறம் கிளைமேக்ஸில் காமிச்சிருப்பாங்க. இந்த கிளைமேக்ஸில் வர ஒவ்வொரு சீன்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஹீரோ அந்த ஜாம்பிஸ் கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் இந்த மக்கள் வாழற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதில் வரக்கூடிய பிரச்சனைங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த கிளைமேக்ஸ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சுமாரான படம் தான். அப்படி இருந்தோ எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கல அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம்.